ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கிரக பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன திருப்பங்கள் நடந்திருக்க போது இந்த கிரக பயிற்சி அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பல வகையான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். 12 ராசினியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான திருப்பங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி தனுசு ராசியை இருந்தால் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதா அப்படிங்கிறத நாம் வாங்க இப்போ தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசினியர்களுக்கு முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சென்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றும் சனி இருக்கிறார். அதுபோலவே பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். களத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது சென்றிருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த கிரக நிலை அடிப்படையிலும் சரிங்க, கிரக பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காரணத்தாலும் சரிங்க, உங்களுடைய ராசிக்கு இந்த நேரத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் தனுசு ராசினியர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதுபோலவே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதனால் உங்கள் மீது பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும். உங்களுடைய சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா பிறர் மரியாதை கொடுக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் அடங்கி இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தி ஆகலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க பார்க்கும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நேரம் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நாளாக, உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்களிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். மே 25ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரக பயிற்சி உங்களுக்கான ஒரு கிரக பயிற்சியாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நேரமாக அமைகின்ற இந்த காரணத்தினால் எல்லா வகையிலுமே எல்லா சூழலுமே உங்களுக்கு பாசிட்டிவான பலன் மட்டுமே கிடைக்க போகுது. தொழில் புரியக்கூடிய நேயர்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறியுங்க. இதனால தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை, சிக்கல் அனைத்துமே உங்களுக்கு மறியலாம். அலைச்சலும் வேலை பழுவும் ஓரளவு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க. ஸோ எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வருமான ரீதியாக எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ பண ரீதியாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா பிறர் கட்டுப்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசியல்வாதிகளுக்கு உருவாகும். அதுபோலவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க தனுசு ராசினியர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஒரு அற்புதம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த கிரக பயிற்சி தனுசு ராசினியர்களுக்கு மட்டுமே அதீத சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுபோலவே அடுத்ததாக தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது மனதில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு ஆர்வம் நிச்சயமா அதிகரிக்கும். இதனால பாத்தீங்கன்னா உங்கள் மீது கௌரவம், அந்தஸ்து இது இரண்டுமே உயரக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கிறது. இந்த நேரத்துல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதாவது எதிர்பார்க்காத விஷயமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துவது அவசியம். பண விஷயத்தை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். அடுத்ததாக தனுசு ராசியில பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக பயிற்சி காரணமாக மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பா நீங்க செய்யலாங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். இதை அனைத்துமே சமாளிக்க நீங்க கண்டிப்பா முயற்சி செய்வீங்க. ஸோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போட்டிகள் வந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய தைரியம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் தனுசு ராசியில் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாற்றங்கள் நடக்கும் போது பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக தனுசு ராசியில் உத்தராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையலாம். குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுதை நீங்க செலவு செய்வீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ உங்களுக்கும் இந்த காலகட்டம் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 3 முறை நீங்கள் வலம் வரணும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பாசிட்டிவாக நடக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு மே 25 கிரக பயிற்சி காரணமாக என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.